சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று தெய்வத்துக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரிஜினல் வார்த்தை நிவேதனம். நீங்கள் கோவில் அர்ச்சகர் சொல்கிற மந்திரத்தை ஒத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கதலி பலம் நிவேதையாமே அப்படிம்பார். அந்த நிவேதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி படைக்கிறது கொடுக்கறது இல்லை. நிவேதனம் என்ற சொல்லுக்கு அறிவித்தல், தெரிவித்தல் என்று அர்த்தம். என்ன அறிவிக்கிறார்னா, இந்த பழம் தேங்காயெல்லாம் உமக்கே. அப்படி சொல்கிற போது மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இனிமேல் என்னவை அல்ல, இது உமக்கு தான் என்று பரிபூர்ண மனதோடு கொடுக்கறத காட்டுது. ஆக்சுவலாக தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் கொடுக்கணும். அதை நிவேதனமாக கொடுக்கணும். நமக்கு அந்த அளவு ஞானம் இல்லை. அப்படி ஒருவேளை நம்ம கொடுத்துட்டோம்னா, எங்கே நம்ம உயிர் எடுத்தாலும் எடுத்துருவான், யாருக்கு வேணும் மோட்சம் இப்போ அப்படிங்கிற பயம் நமக்கு. அதனால் நம்ம உடல் ஆத்மாவெல்லாம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்முடைய உடைமைகள், அதுலேயும் ரொம்ப விலை சீப்பானது 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய், அதில் கொஞ்சம் சக்கரை சாதம், புளியோதரை, இந்த மாதிரி ப்ராக்ஸி. நாம் இருக்க வேண்டிய இடத்துல பழங்கள், சாதம் இருக்குது, இதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறோம். அதுதான் நிவேதனம். சரி, இப்போ பகவானுக்கு பசி இருக்குதா? பசின்னு எடுத்துட்டிங்கன்னா, சில பேர் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, சில பேர் 3 வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் 6 வேளை சாப்பிட்றாங்க. இப்போ பகவானுக்கு எத்தனை வேளை பசிக்கும், எவ்வளோ பசிக்கும் அப்படின்னு கேட்டால், பசி பகவானுக்கு இல்லை. பசி, தாகம், நோய், தூக்கம், களைப்பு, இதெல்லாம் பகவானுக்கு இல்லை. இவற்றுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அப்புறம் எதுக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், பசி இல்லாதவனுக்கு பசிக்கு தர வேண்டிய உணவு கொடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு. அந்த தெய்வம் அவதார காலங்களிலே நம்மில் ஒருவனாக வாழ்ந்தபோது எவற்றையெல்லாம் விரும்பி உண்டானோ அதை அந்த பழைய கணக்குப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நிவேதனம் பண்ணுறோம். கிருஷ்ணாவதாரத்தில் அவன் வெண்ணெய், பால், தயிர், மோர் ரொம்ப விரும்பி உண்டான். ஸோ நாம் இப்போ வெண்ணெய், நெய், பால் சாதம், தயிர் சாதம் வைக்கிறோம். ராமாவதாரத்தில் அவனுக்கு பாசி பருப்புனா ரொம்ப இஷ்டம். வராக அவதாரத்தில் கோரக்கிழங்கு, முத்தக்காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா வெள்ளை கலரில் உருண்டையாக லட்டு மாதிரி கொடுப்பாங்க. அது வராக பெருமான் விரும்பி உண்டது. ஸோ அதை அப்போ அவன் சாப்பிட்டதை நினச்சிக்கிட்டு இப்போ கொடுக்குறோம். ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? இப்போ ராகவேந்திரர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் மாம்பழம் விரும்பி சாப்பிடுவாராம். அவருடைய நாமாவளியில் சூதபல பிரியாய நமக அப்படின்னு வருது. சூதபலம்னா மாம்பழம். நல்ல பழுத்த மாம்பழம் பிரியமாக சாப்பிடுவார். ஆனால் இப்போ அவர் கடந்த நிலைக்கு போயிட்டார். இருந்தாலும் அந்த பழைய நினைவுக்கு அது இந்த மாதிரி போட்டிருக்கே மந்திரத்தில், நம்ம மாம்பழம் வைப்போம், நறுக்கி பக்குவமாக வைப்போம் அப்படின்னு வச்சிங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதில் என்னென்னா, இந்த நிவேதனத்தை, படையலை அடைந்து அவர்கள் ஆனந்த கூத்தாடுவதில்லை, அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதில்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏக்கமாக இருந்தால் தான் அது கிடைச்ச மகிழ்ச்சி வரும். அவங்களுக்கு தான் தேவையில்லையே. ஆனால் நம்முடைய கண்ணோட்டத்தில் நாம் அவர்களை மகிழ்விக்க முயல்கிறோம். we attempt to make them happy. அவன் அதை தான் எதிர்பார்க்குறான். சரி, எனக்கு ஏதாவது கொடுக்கணும், சந்தோஷப்படணும்னு நினைக்கிறான்ல, அந்த நினைப்பு இருக்கா, அதான் வேணும்.
பகவத்கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அஸ்னாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. காஞ்ச இலை கொடுத்தாலும் சரி, வெறும் தண்ணி கொடுத்தாலும் சரி வாங்கிக்குவேங்கிறோம். நீ என்ன கொடுக்குறேங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறேங்கிறது தான் முக்கியம். இதில் அப்படி தெய்வத்துக்கு நம்ம படைக்கிற போது அதனுடைய சூக்ஷ்ம வடிவை அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா பிரத்யட்சமாக அதுக்கு மறையிலையே அப்படின்னு கேட்பாங்க. அது பெரிய ஞானிகளுக்கு மகான்களுக்கு மறையும், நமக்கு மறையாது. ஆனால் அவன் அப்படி கண்டறின அந்த பிரசாதத்தை நாம் உண்டருளும் போது அது புனிதமாகிறது. தெய்வம் உண்ட மிச்சல் இல்லையா. நீங்கள் மதுராந்தகத்தில் கோவிலுக்கு வந்த வைஷ்ணவங்க சாப்பிட்ட எச்சில் ஒரு உடும்பு சாப்பிட்டுச்சான், அது மறு ஜென்மத்தில் மனுஷனா பிராமணனா வேதங்கள் கற்றவனாக பிறந்துச்சான் அந்த புண்ணியத்துக்கு. அப்போ தெய்வம் உண்ட அந்த பிரசாதம் என்பது புனிதமாகிறது. அது ரொம்ப தெய்வத்தன்மை நிறைந்ததாக சொல்லுவார்கள். நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் தலப்புராணம் இருக்கும், அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மூர்த்திக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். இப்போ குருவாயூருக்கு போனீங்கன்னா பால் சாதம் மோர் சாதம் பிடிக்கும் குருவாயூரப்பனுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு கதை இருக்கும். நம்ம அழகர் கோயிலில் அழகருக்கு ஒரு பாட்டி மிதுக்க வத்தல் கொடுக்கும். ஆந்திராவில் குறும்பக்காயின்னு சொல்லுவாங்க, சிலர் மினுக்கு வத்தல்னு கூட சொல்லுவாங்க. பக்தர்கள் எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை தான் அவன் விரும்பி சாப்பிடுவான்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போது கள்ளழகருக்கு வருஷம் மிதுக்க வத்தல் இன்றைக்கும் வைக்கிறாங்க. அது அவருக்கு இஷ்டமான ஒரு உணவு. அதுபோல் ஒவ்வொரு ஊர் தல புராணத்துலேயும் அந்தந்த மூர்த்திக்கு ஒரு கதை இருக்கும், இன்னும் இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நன்மை இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிரசாதம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற தெய்வத்தன்மையினாலே அந்த உணவில் இருக்கிற சில் விஷங்கள் அது நீக்கப்படுகின்றன. அந்த விஷயத்தை பகவான் எடுத்துக்குவான். ஒரு உண்மை கதை என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் வாதிராஜர்னு ஒருத்தர் இருந்தார், அயகிரி உபாசகர். அவர் அயகிரிவருக்கு படைக்க வேண்டிய அந்த நைவேத்தியத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி தலைக்கு மேலே வச்சுக்குவாராம். பின்னால் அயகிரிவர் குதிரை வடிவெடுத்து தன் முன்னங்கால்கள் ரெண்டையும் இவர் தோளில் வச்சு வாயை அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டு சாப்பிடுவாராம். அப்போ ஒரு பெரிய பாத்திரம் நிறையா அது கொள்ளோ கடலைக்காயாக இருந்ததுன்னா கடைசியில் கொஞ்சம் தான் இருக்கும், அதை இவங்க பிரசாதமாக எடுத்துக்குவாங்க. இந்த கதை ரொம்ப பிரசித்தியாகி போச்சு. வாதிராஜர் கொடுத்தா அயகிரிவர் சாப்பிடுவார் அப்படின்னு. இதை பார்த்து மற்ற பிராமணர்களுக்கு பொறாமாகி போச்சு, இந்த கோயிலில் இருந்த மற்ற அர்ச்சகர்களுக்கு. இவனை தீர்த்து கட்டணும்னான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் அந்த படையில் விஷத்தை கலந்து வச்சுட்டாங்க. எப்படியும் கொஞ்சத்தை வைக்கும் பெருமாள், அதை இவன் சாப்பிடுவான், அதோடு செத்தான் இவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அன்றைய தினம் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அவ்வளவையும் சாப்பிட்டு விட்டார். பாத்திரத்தில் ஒன்றுமே காணோம். வாதிராஜர் கேட்டாராம் அயகிரிவர் பார்த்து, என்ன சுவாமி அடியனுக்கு கொஞ்சம் கூட வைக்கல அப்படின்னு. நாளைக்கு உண்மை தெரியும் உனக்கு அப்படின்னு. மறுநாள் பார்த்தா அந்த அயகிரிவர் மூர்த்தி பூரா அப்படியே ப்ளூ கலரில் மாறி இருந்துச்சு. விஷம், இவங்க வச்ச விஷம் அந்த உடம்பு பூரா ஏறிடுச்சு. என்ன சுவாமின்னா, உன்னை கொல்றதுக்கு விஷம் வச்சுருந்தாங்க, அதனால் மீதி வைக்காமல் நான் சாப்பிட்டேன், அந்த விஷம் பூரா எம்எல்ஏ ஏறிடுச்சு அப்படின்னு. ஐயோ, எம்எல்ஏ ஏறிஇருந்தால் பரவாயில்லையே, உங்கள் மேலே எதுக்கு வரணும், இந்த விஷம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ன போது, மட்டிக்குள்ளான ஒரு வகை கத்திரிக்காய் இருக்குது, அந்த கத்திரிக்காயை நீ சமைச்சு என்ன கொடுத்தீங்கன்னா அந்த விஷம் போயிடும். அதிலிருந்து இன்று வரை கர்நாடகாவில் மட்டிக்குள்ளா கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஒரு கிராக்கி. பெருமாளுக்கு அதுவும் ஹயகிரிவருக்கு மட்டிக்குள்ளா கத்திரிக்காய் ரொம்ப இஷ்டம். நீங்கள் அந்த ஊரில் தான் கிடைக்கிது அது, இங்கே அது மட்டிக்குள்ளா காணோம், போய் விசாரித்து பாருங்கள். அப்போது அங்கே தலபுராணம் அப்படி சொல்லுது. அப்போ அந்த விஷத்தை தெய்வம் நீக்குகிறது. அடுத்து இந்த சமைக்கப்பட்ட ஒரு படையலை விட, நிவேதனத்தை விட, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சமைக்காத உணவு, அதாவது தேங்காய், பழம், வெத்தலை, இதெல்லாம். ஏன்னா அதில் தோஷங்கள் இல்லை. இங்கே சமைக்கும்போது உங்களை அறியாமல் இப்படி வேறு விதல் விழுவும்,
மூக்கை நோண்டிட்டு அதில் வச்சுருவீங்க கையை, நமக்கே தெரியாது. கையில் அழுக்கு இருக்கும், நம்ம பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பிடி துணி வச்சுருக்கோமே அந்த துணி அழுக்காக இருக்கும், பாத்திரம் சரியாக விளக்கியிருக்காது, இப்படி தோஷமெல்லாம் இருக்கிறதுல. ஆனால் இயற்கையில் உங்களுக்கு பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த தோஷங்கள் இல்லாதது. அதனால் பெரியவங்க எப்போவுமே பழங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து உங்களுக்கு இங்கேருந்து கொண்டு போகிறது ஈஸி. சமைக்கிற போது நாம் சமைக்கிறது இல்லை, சமையல்காரனோட சமைக்க சொல்கிறோம். நாம் சமைச்சிட்டா பிரச்சனை இல்லை, அவன் எப்படி சமைச்சான்னு நமக்கு தெரியாது. அதனால் அந்த தோஷங்கள்லாம் என்னத்துக்கு, பழத்தை வச்சுருவோமே அப்படின்னு அப்படி வைக்கிறது பழக்கம். ஆனால் பெரியவங்க அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்கன்னா, 2 பட்டாச்சாரியார், ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஆயின்னு பேர், ஒருத்தருக்கு பெரிய ஆயின்னு பேர், அண்ணன் தம்பி. அந்த சின்ன ஆயி பெரிய ஆயிங்கிறது பெருமாள் கொடுத்த பேர். என்னென்னா அவங்க வந்து பாலை கொண்டாந்து பெருமாளுக்கு வச்சா அது ரொம்ப சூடாக இருந்தால் அவருக்கு நாக்கு வெந்து போயிடுமே. அதனால் பாலை ஆற்றி அதை கொஞ்சம் வாயில் ஊற்றி, சரி இந்த சூடு சரியாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் தான் கொடுப்பாங்களாம் பெருமாளுக்கு. ஒரு தாய் தான் தன் குழந்தைக்கு இப்படிலாம் செய்வாள். அதனால் அந்த தம்பி பட்டாச்சாரியருக்கு சின்ன ஆயி, அண்ணன் பட்டாச்சாரியருக்கு பெரிய ஆயி அப்படின்னு பேர் பெருமாள் வச்சார். இன்றைக்கி அந்த ஆயி பரம்பரை ஆயிஜியர்னு சொல்லி கர்நாடகாவில் பாரம்பரியமாக இருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் வந்து பெருமாளுக்கு இது பிடிக்குமா சுடுமா அப்படின்லாம் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்னென்ன, தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு அன்பு உறவு, ரிலேஷன் ஆஃப் லவ், அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுங்க. அதுதான் நமக்கு வரணும். இப்போ பெரியோர்கள் ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வத்தின் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் பெரிய ஞானி. அந்த தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த அன்பு தானே வரமாட்டேங்குது. நமக்கு அன்பு எது மேலேயே வருது, காசு மேலே வருது, டிஃபனில் வருது, ஆம்பளை மேலே வருது, பொம்பளை மேலே வருது, சொந்தக்காரங்க மேலே வருது, பணத்து மேலே வருது, பகவான் மேலே வராது. பகவான் தவிர பாக்கி எல்லாத்து மேலே அன்பு வந்துடும். கல்யாணத்துக்கு போனால் திருட்டு சிரிப்பில் அன்பு வந்துடும், இந்த ஜோடி நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனால் தெய்வத்துக்கு ஒரு அன்பு நமக்கு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரசாதத்தில் நிவேதனத்தில் இருக்குது. இது பகவானுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அந்த நினைப்பை அவன் கோடி ரூபாய்க்கு சமமாக நினைக்கிறான். அதுபோல் 2 பங்கு அவன் அன்பு செலுத்துகிறான் நமக்கு. அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு டிவைன் ரிலேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் உண்டாகுது. அது ஒரு பெரிய நன்மை. வடக்க பன்றியபுரத்தில் நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். ஞானதேவர், நாமதேவர் 2 பேரும் சமகாலத்தவர்கள். இந்த ஞானதேவர் வந்து தன் முதுகலையே வந்து சமைக்க சொல்லி அந்த வீட்டு பெண்கள் வந்து முதுகலை பாத்திரம் வச்சு சமைப்பாங்களாம். யோகாகினியை கிளப்பிடுவாராம். அது கை வைக்க முடியாது, அவ்வளோ சூடு. அவ்வளோ தூரம் வந்து அவர் யோக மகிமை உள்ளவராக இருந்தார். இந்த நாமதேவர் வந்து எல்லோரும் பார்க்க காலையில் ஒரு தட்டு நிறையா பழங்கள் வச்சு பெருமாள்கிட்ட பன்றிநாதரை கொடுத்து, சுவாமி சுவிக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் பார்க்க அது மறைஞ்சிருமா, அவர் சாப்பிடுவார். இது அணுநித்தம் நடந்தது. இந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு பல ஊர்களேருந்து ஜனங்கள் வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இவர் நைவேத்தியம் பண்ணின போது அது மறையலை. அப்போ சுவாமி, நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன் இப்படி வந்து பழி வாங்குறீங்க எல்லாருக்கும் முன்னால், ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்ற போது சாமி குரலுக்கு பதிலாக அங்கே வந்து பிராட்டி குரல் கேட்டுச்சான். நாமதேவா, சுவாமி இங்கே இல்லை, உன்னை போல் ஒரு பக்தன் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரனாக போயிட்டார், அவர் திரும்பி வந்த பிறகு தான் அவன் பழமெல்லாம் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அட்ரஸ் என்ன, யார் அது, என்னை விட பெரிய பணக்காரன், என்னை விட பெரிய பாகவதன், அவனுக்கு இவர் வேலை செய்ய போயிருக்காரா அப்படின்ற போது நாங்கள் அட்ரஸ் கொடுக்க மாட்டோம், நீ தேடி கண்டுபிடி அப்படின்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்புறம் கடைசியில் இவர் நேராக நாமதேவர் வந்து ஞானதேவர் வீட்டுக்கு போயிருக்காரு, அவராக தான் இருக்கும், அவர் வீட்டில் வேலை செய்ய பெருமாள் போயிருக்காருன்னு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு அவர் தான் ஒரு பாகவதர். அங்கே போனால் அவர் ஞானதேவர் என்ன சொல்கிறார், இளம்பரங்காயா யார் யாரோ பெரிய வைஷ்ணவனாக இருக்காங்கய்யா, நாம் 2 பேரும் தான் வைஷ்ணவன் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்,
வா நம்ம 2 பேரும் போய் தேடலாம்னு ஊர் ஊராக போய் தேடுறாங்க. தேடினா கடைசியில் ஒரு பானை செய்கிற குயவன் வீட்டில் போய் இவர் பானை செய்கிற வேலைக்காரனாக சேர்ந்துருக்காரு அப்படின்னு கதை போகுது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த நிவேதனம் பண்ணுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ உடன்போடு கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் அதனுடைய புனிதத்துவம் அதிகமாகுது. அப்படி நிவேதனமாக கொடுக்கப்பட்ட பொருளை நாம் திரும்பி உட்கொள்கிறோமே, அது பிரசாதம். சாதம் பிரசாதம். அந்த பிரசாதமானது என்ன செய்கிறான்னா நமக்குள்ளே சத்துவ குணத்தை வளர்க்கிறது. நாம் சாப்பிட்ற எல்லா ஆகாரமும் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தான் வளர்க்கும். பசும்பாலில் கூட ரஜோகுணம் இருக்குது. ஆனால் இந்த தெய்வ பிரசாதமானது நமக்கு சத்துவ குணத்தை வளர்க்கிறது, சாஸ்திர விசுவாசத்தை கொடுக்கிறது, அமிர்த நாடியை உசுப்புகிறது. உங்களால் மிரக்கல் செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது. உங்கள் பிரார்த்தனைகள் செவிசாய்க்கப்படுகின்றன. உங்கள் ஜாதக தோஷங்கள் நீங்குகின்றன. அதனால் சுவாமிக்கு படைக்கிறதும் டெய்லி கொஞ்சம் சாப்பிட்றதும் கடமை நமக்கு. அது மட்டும் இல்லை, அது உடலில் இருக்கிற தோஷங்கள் நோய்களை கூட அது குணமாக்கும். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் யாதவரை பார்த்து என்ன சொன்னால், நீங்கள் மலைக்கு போய் படைக்கிறீங்க, இந்திரனுக்கு போய் படைக்கிறீங்க, ஆனால் இந்த மலை தான் நமக்கு பசுமாடுகளுக்கு ஆகாரம் கொடுக்குது. அதனால் இந்த கோவர்தன கிரிக்கு படையல் போடுங்க, அது சாமி நினச்சி கும்பிடுங்க, இந்திரனுக்கு ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இவங்க செஞ்சவொடனே இந்திரனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவன் கல்மலை வரவழைச்சான், இவன் காப்பாற்றினான்னு வருது. அவங்க படையல் போட்டபோது மலைங்கிறது பெரிய தெய்வம் இல்லையா, அதனால் மலை அளவு நிறைய சாதம் வச்சுட்டாங்க. வச்சபோது கிருஷ்ணன் அவ்வளோ பெரிய வடிவெடுத்து அவ்வளோவையும் சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் பெரிய விருந்துகள் சமைக்கும்போது ஒரு 1000 பேருக்கு 500 பேருக்கு 100 பேருக்கு விருந்து சமைக்கிற போது முதல்ல கிருஷ்ணனுக்கு படைப்பாங்க. அதான் ஐதீகமாகி போச்சு பாரத தேசத்தில். ஏன்னா அந்த உணவு கெட்ட பேர் நம்ம வாங்கி தரக்கூடாது. வந்தவன் சாப்பிட்டவன் போகிறான், என்னையா சாப்பாடு செஞ்சீங்க நீங்கள் அப்படின்னு வையக்கூடாதுல்ல. அப்புறம் அந்த பெரும்பாலான கோவில்களில் மடப்பள்ளியில் தாயார் சன்னதி இருக்கும். ஏன்னா தாயார் ஒரு தாய்மை உணர்வோடு பெருமாளுக்கு அங்கே தயாராகிற அந்த உணவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவான், நல்லா இருக்கா அப்படின்ட்டு. முதல்ல அவளுக்கு தான் படைப்பாங்க. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியில் தாயார் இருக்காள். நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய ஏற்பாடு என்னென்னா, பெருமாளுக்கு ரங்கநாத பெருமாளுக்கு படையல் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த சாப்பாடெல்லாம் தன்வந்திரி சன்னதிக்கு போகும். ஏன்னா தன்வந்திரி தான் டாக்டர் முதல்ல எல்லாம் வாயில் போட்டு செக் பண்ணி பார்ப்பார், நல்லா இருக்கா. அவர் ஓகே பண்ண பிறகு தான் சாப்பாடு இங்கே வரும். சனிக்கிழமை ரங்கநாத பெருமாளுக்கு ஆயில் பாத்து அன்றைக்கி ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அதனால அன்றைக்கி கொள்ளு பிரசாதம் வைப்பாங்க. இதெல்லாம் ராமானுஜருடைய ஏற்பாடு. அவ்வளோ தூரம் அதை ரியலிஸ்டிக்காக நினச்சாங்க. அது சும்மா ஒரு விளையாட்டு பழக்கமாக அவங்க நினைக்கல. அப்புறம் இந்த கோயில் பிரசாதத்துக்கு மூதேவியை விரட்டக்கூடிய சக்தியும் மாந்திரீகத்தை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டுங்க. மூதேவிங்கிறது நமக்கு நேரம் சரியில்லைன்னு நம்மளை பிடிக்கக்கூடிய ஒரு துஷ்ட தெய்வம். அல்லது நாம் பண்ணக்கூடிய பாவங்களால் நம்ம சம்பாதிச்சுக்கிற ஒரு துர்கதி. அதுபோல் சில பேர் எதிரிகள் நமக்கு மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்க, உடலில் ஊனமாகிறதுக்கோ இல்லை அதிர்ஷ்டம் குறையிறதுக்கோ. இந்த பிரசாதம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது ரெண்டும் நிவர்த்தி ஆகும். அது ஒரு நன்மை இருக்குதுங்க. ஏன்னா பல பேர் என்னங்க கோயிலில் கொஞ்சம் பொங்கல் கொடுக்குறாங்க, சங்கர சாதம் கொடுக்குறாங்க, இதில் என்ன இருக்குது, வீட்டில் பண்ணி சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. வீட்டில் பண்ணி சாப்பிட்டா அதுக்கு இந்த குணம் இல்லை. கோவில் பிரசாதத்துக்கு தான் உங்களுக்கு ஜாதக தோஷங்களையும் மாந்திரிக தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. நவகிரகங்களுடைய தோஷத்தையும் அது நீக்கும். இந்த தெய்வத்துக்கு நைவேத்தியம் டெய்லி கொடுக்கணுங்க. நீங்கள் வீட்டில் கொடுத்து பழகினாலும் சரி, கோவிலில் கொடுத்து பழகினாலும் சரி, டெய்லி கொடுத்துக்கிட்டே திடீர்னு ஒரு நாள் கொடுக்கலன்னா அது பட்னி போடுற மாதிரி. ஒரு கெஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டாங்க, சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடாமல் அனுப்பினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடும். அதனால தான் கோவில்களில் ஒழுங்காக திருவாராதனம் பண்ணவில்லை என்றால் அந்த கோவில் தெய்வமானது வெகுண்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை தண்டிக்கும். சகல விதமான நோய்கள், பஞ்சம், பசியெல்லாம் வரும். இந்த தெய்வத்துக்கு
திருப்தியாக நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது சுற்றுப்பட்டு கிராமங்களில் விவசாயம் செழிப்பாக இருக்கும், நல்ல பயிர்கள் நல்ல விளைச்சல் ஆகும், உங்களுக்கு பஞ்சம் வராது. இப்போது இன்றைக்கி வந்து வேளாண்மை துறை இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஆஃபீஸில் எல்லா ரசாயன உரமாக கொடுக்குறான். ஃபேக்டம் பாஸுங்கிறான், தாரா 999ங்கிறான், என்னென்னமோ வந்து எல்லாம் கெமிக்கல்ஸ், அதில் வந்து மருந்து பூச்சிக்கொல்லி எல்லாம் இருக்குது. இதை தெளித்து என்ன ஆகுதுன்னா தானியங்கள்லாம் விஷமாகி போகுது, அது உடம்புல கேன்சரை உண்டு பண்ணுது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி வந்து மக்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் எப்படி சமாளித்தாங்கன்னா இந்த தெய்வ பக்தி தான். ஆங்காங்கே கோவில்கள் இருக்கும், அந்த கோவில்களுக்கு பகவானுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு, சாமி நாங்கள் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா தெய்வத்துடைய ஆசீர்வாதம், அந்த நிலங்களுக்கு பூச்சி வராது, வேளாண்மை நல்லா இருக்கும், மகசூல் ஒன்றா இருக்கும், அகால மழை வராது, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டியெல்லாம் வராது. அப்போது நல்லா செழிப்பாக இருந்தது. அந்த காலத்துலலாம் வந்து கிரானரிஸ், ஒரு நாட்டினுடைய தானிய கடன்கள்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. அந்த காலத்தில் பருப்பு ரொம்ப ருசியாக இருக்கும், துவரம் பருப்பு ருசியாக இருக்கும், வெறும் பருப்பு ருசியாக இருக்கும், அரிசியும் அப்படி தான். இப்போ என்னமோ பல ரகங்களை அவங்க உருவாக்குறாங்க, புதுமையை படைக்கிறோன்னு சொல்லி பெருசு பெருசாக உருவாக்குறாங்களே தவிர ருசி இருக்க மாட்டேங்குது. அதனால் தெய்வ நம்பிக்கையிலே அந்த காலத்தில் விவசாயம் செழிப்பாக இருந்தது. அப்போ அங்கே நீங்கள் நிவேதனம் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. தெய்வ குற்றம் வரக்கூடாது. நம்ம திருமலை நாயக்கர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அழகர் கோவிலில் பெருமாளுக்கு படைத்த உடனே அங்கே நைவேத்தியம் ஆன உடனே அந்த கோவில் மணி சத்தம் கேட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரா மண்டபத்தில் ஒரு முரசு அடிவான், டம்முன்னு. அது 1 கிலோமீட்டர் தூரத்தில் அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும், அவன் உடனே அடிப்பான். இப்படி ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் அடித்து திருமலை நாயக்கருடைய மகால் வரைக்கும் வந்துடும் அந்த நியூஸு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் திருமலை நாயக்கர் சாப்பிடுவார், வேலை சாப்பிட மாட்டார். 3 வேளை சாப்பாடும் அப்படி தான் அவருக்கு. திருமலை நாயக்கருடைய வாழ்க்கை வரலாறு படித்தீங்கன்னா அவர் 75 வருஷம் சிம்மாசனத்தில் இருந்தார். அந்த 75 வருஷத்துலேயும் ஒரு போரை அவர் சந்திக்கலை. அனாவசியமாக போர் வந்தது, எதிரிகள் தொந்தரவு பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெயகாண்டிக்காக இருப்பார், தொப்பையுமா. எல்லா கோவில்களையும் அவர் சிலையை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்களுக்கு அவர் பண்ண கைங்கரியம் தான். ஆரோக்கியமாக இருந்தார். இன்றைக்கும் அந்த திருமலை நாயக்கர் மகாலுக்கு போய் பாருங்கள், இந்த இடத்துலே தான் திருமலை நாயக்கர் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே உட்காந்து உறவினரோடு நாடகம் பார்ப்பார் அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குதுங்க. அந்த ஸ்டேஜ் பார்த்தா பயங்கரமாக அலங்கார வேலைப்பாடோடு இருக்குது. அதில் உட்காந்துருக்கிற எண்ணிக்கை ஒரு 100 பேர் இருக்கும் போல் இருக்குது. ஒரு சொந்தக்காரங்க 100 பேரோட டெய்லி சாப்பாட்டுக்கு மேலே உட்காந்து நாட்டியம் பார்த்துருக்காரு, வாழ்க்கை புறம் பார்த்துருக்காரு 75 வயசு வரைக்கும். அப்போ வாட் அ ஃபார்ச்சுனேட் கிங் ஹி வாஸ், பார்க்கணும் நீங்கள். அவர்கிட்ட இந்த குணம் இருந்ததுங்க, பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் ஒரு காப்பீட்டு கூட குடிக்க மாட்டார், அப்படி ஒரு பழக்கம் வச்சுருந்தார். அந்த காலத்து ராஜாக்கள் பெரும்பாலும், கிருஷ்ணதேவராயர் அப்படி தாங்க, கிருஷ்ணதேவராயர் அப்படி தான். அந்த பழக்கத்துக்கு தான் இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக ராத்திரி 7:30 மணிக்கு திருப்பதி கோயிலில் மணி அடிக்கும், அதை கண்டாநாதம்னு சொல்லி எல்லா டிவிலையும் ஒளிபரப்புகிறான். அதை கேளுங்க, அங்கே பெருமாளுக்கு அங்கே இது நடக்குது. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற பக்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ கோயில் தான் பிரதானம், சாமி தான் பிரதானம், நாமெல்லாம் 2ஆம் பட்சம்தான். திருவனந்தபுரத்தில் ராஜா வந்து அந்த அரண்மனை சாவியை பெருமாள் கொண்டு வச்சுருவார் திருவனந்தபுரம் ராஜா கிட்ட, இது உன் ராஜ்யம், நீ தான் ராஜா, நான் சும்மா ரெப்ரசன்டேட்டிவ் தான். கத்தி முதற்கொண்டு அங்கே தான் இருக்கும், யுத்தத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து தான் கத்தி எடுப்பாங்க. அப்படி ராஜாவுக்கு முதல்ல இன்றைக்கி உலகத்தில் ரிச்சஸ்ட் டெம்பிள் திருவனந்தபுரம் கோயில் தான். சமீபத்தில் 7 அறைகள் திறந்தால் தங்கம் எவ்வளோ கொட்டி இருக்குது. ஒரு காலத்தில் வந்து 1 கிலோ மிளகு 1 கிலோ தங்கத்துக்கு சமம்னு விற்றுருக்குறாங்க. வெள்ளைக்காரனுக்கு மிளகுனா பிடிக்கும், இந்திய நாட்டுக்கு மிளகுனா பிடிக்கும், கறியோடு வந்து மிளகோடு பெயரும்னு இலக்கியம் சொல்லுது. அவ்வளோ தங்கம் மிளகு விற்றே சம்பாதிச்சிருக்காங்க. அவ்வளோ தங்கம் அங்கே பெருமாள் ஒப்படைச்சாச்சு. இவர் தன்னுடைய கல்யாணம் வச்சு அழகு பார்க்கல,
எல்லாம் அங்கே பெருமாள்கிட்ட தான். அங்கே அந்த 7 அறைகளில் எவ்வளவு தங்கம், எவ்வளவு ஆபரணம், இவ்வளவு செழிப்புக்கு காரணம் என்ன? தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் திருநாங்கூர் பார்த்தீங்கன்னா அந்த தை அமாவாசையை ஒட்டி 11 கிரீட சேவை நடக்கும். அப்போது அங்கே பெருமாளை ஏழை பண்ணி திரும்பியும் அங்கே ஆழ்வார் ஏழை பண்ணி ஒரு ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு கொண்டு போகிற போது நிலச்சி வாழ்ந்தார்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த பட்டாச்சாரியர்கிட்ட, நீங்கள் எங்கள் நிலத்து வழியாக பயிரை மிதிச்சிட்டு போகணுங்க, பயிர் நாசமாகணும் அப்படின்னு. ஏன்டானா இவங்க கால் பட்டால் விவசாயம் நல்லா செழிக்கும்ன்ட்டு. ஸோ அந்த தொழுக்கினியான பெருமாளையும் ஆழ்வாரையும் வச்சுட்டு அவங்க அந்த வயலுக்குள்ளே விழுந்து மற்ற நாளில் வயல் யாரும் மிதிக்காதீங்கம்பாங்க. ஆனால் அந்த நாளில் இந்த பட்டாச்சாரிகளை மிதித்து போகணும். அப்போ தான் நிலைச்சி வாழ்ந்தாருக்கு சந்தோஷம். அப்போ வெள்ளாமை நல்லா இருக்கும். ஸோ உணவுங்கிறது முதன்னு ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கிட்டாலும் தெய்வத்துக்கு தான். அப்புறம் தான் நமக்கு. இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு சமுதாயம், அதில் தான் இந்த நைவேத்தியங்கிற பழக்கமே ஏற்பட்டது. அதனால் அவரவர் வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்கு ஏதோ ஓரளவாவது நம்ம அடுத்த 2 டைமண்ட் கல்கண்டு, 2 வாழைப்பழம், இல்லை கொஞ்சம் பசும்பால் வைக்க முடியாதா? அது ஒரு பழக்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ வீடு ஒரு சிறு கோயிலாகும். நம்ம குடும்பத்தில் சாப்பிட்றதெல்லாம் பிரசாதமாகும். வாழ்க்கை சுபிக்ஷமாகும். அதனால் இந்து மதத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. எல்லா மதத்துலேயும் தெய்வத்துக்கு கொடுக்குறதுங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே நைவேத்தியம் என்பது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது. ஒரு உற்சவம்னு சொன்னால் உடனே 1000 பேர் 2000 பேருக்கு பிரசாதம் அண்டாவாக புளியோதரை, தயிர் சாதம், சிந்தூரி செம்புடியில் ஆண்டாள் ஆச்சரியத்தின் திருமொழி என்ன சொன்னால், 100 தடவை அக்கார் அரிசியில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 100 அண்டா நான் வைக்கிறேன். அப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுல ஆண்டாள் எவ்வளோ பிரியமாக இருந்தா. ஆனால் வாயளவில் தான் அவளால் சொல்ல முடிஞ்சது, நிஜமாக வைக்க முடியல. அவளுக்கு பின்னால் வந்த ராமானுஜர் அதை நிஜமாகவே அவருக்கு சக்தி இருந்ததுனால தன்னுடைய பணக்கார சிஷ்யர்கிட்ட சொல்லி செய்து முடித்தார். அதுக்கு ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமாகி அவள் ராமானுஜரை கழுத்தை கட்டிக்கிட்ட கோயிலன்னா அப்படின்னு சொன்னான். இந்த நைவேத்தியமும் பிரசாதமும் எப்படி கதைகள்லாம் உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா? எத்தனை பாசுரங்களுக்கு அது காரணமாக இருந்திருக்கு. அப்போது இவங்க இந்த நிவேதனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதனால் கோவில்களிலும் வீடுகளிலும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.